ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குயிக்கா ஒரு சாம்பார் சாதம் ஒன் பாட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கும் பிஸியா இருக்கிற நம்ம நேரத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி காயெல்லாம் பொடியா வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல 1/2 கப் துவரம்பருப்பு, 3/4 கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இதோட வெட்டி வச்சிருக்கிற காய் எல்லாத்தையுமே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இதுல 2 தக்காளி நம்ம வெட்டி போடணும். புளிப்புக்கு இந்த 2 தக்காளி சரியா இருக்கும். தக்காளி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 கப் தண்ணி நம்ம சேர்க்கணும். அவ்வளவுதான். இப்போ மூடி போட்டு குக்கர் ஒரு 4 விசில் லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி சூப்பரா நமக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் உள்ள சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இந்த சாம்பார் சாதத்துல ஊற்றி கலந்துட்டோம்னா சூப்பரா சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா அருமையான சாம்பார் சாதம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சமீபத்தில் சென்னை டு திருநெல்வேலி போயிட்டு வந்தோம். இந்த ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தே பாரத்ல எப்படி இருந்துச்சுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிக்கெட் புக் பண்ணச்சே ஃபுட் ஆப்ஷனும் நம்ம சேர்த்து செலக்ட் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம், இல்லை தனியாகவும் நம்ம வாங்கிக்கலாம். நாங்கள் டிக்கெட்டோடைய வெஜ் ஃபுட்டு தான் புக் பண்ணியிருந்தோம். 2:45 ட்ரெயின் கிளம்புது. ஏறின உடனே பாருங்க நமக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 1/2 ஹவர்லாம் ஸ்நாக்ஸ் வந்துடுது. ஒரு கேக்கு, ஒரு ஆலு போண்டா, ஒரு மிக்சர் பேக்கெட், இதோட ஒரு டீ பேக்கெட் பாருங்க. இந்த பேக்கெட்ல உங்களுக்கு பால் பவுடர், டீ, சுகர் எல்லாமே இருக்கு. சுடு தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க கப்பில். அதில் நம்ம போட்டு டிப் பண்ணிக்க வேண்டியது தான். ஈவினிங் காஃபி ஸ்நாக்ஸ் இது. ஃபுட்டு நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது. கொடுக்கறது எல்லாமே ஹைஜீனிக்காகவும் இருந்தது. பாருங்க, ஓப்பன் பண்ண பிற்பாடு இப்படி தான் இருக்குது. ஒரு சின்ன கப் கேக்கு, இது ஆலு போண்டா. மொத்தத்தில் ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டின்னருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஒரு 7:30 மணிக்கெல்லாம் டின்னர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு 7:30க்கு முன்னாடி என்ன ஸ்டேஷன் நமக்கு நிற்கிதோ ட்ரெயின், அந்த இடத்துல ஃபுட்டெல்லாம் வந்து லோட் பண்ணிக்கிறாங்க. நைட்டுக்கு இது உருளைக்கிழங்கு கூட்டு. இதில் 2 சப்பாத்தி இருந்தது. சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே இருந்தது. ஒரு மில்லட் லட்டு நல்லா தான் இருந்துச்சு. நல்லா ஹெல்த்தியாகவே கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு வெஜிடபிள் போட்ட ரைஸு. இது கூட ஒரு பருப்பு கூட்டு மாதிரி கிரேவி மாதிரி இருக்கும். இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு. இப்போ பாருங்க, ஓப்பன் பண்ணி காட்டினா எப்படி இருக்கு பாருங்க. இது கூட தயிரும் அதுக்கப்புறம் வந்தது. உருளைக்கிழங்கு கூட்டு நல்லாவே இருந்தது. சப்பாத்தியும் சாஃப்டா இருந்துச்சு. ரைஸுக்கு வந்து நம்ம தால் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் கேரட், பீன்ஸ் எல்லாம் இருந்தது. ஜீரா இதெல்லாம் போட்டு தாளிச்சிருந்தாங்க. டின்னரும் சூப்பராகவே இருந்தது. நைட்டுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டு கொடுக்குறாங்க. இது ஒரு கிளாசிக் காஃபின்னு, இது ரொம்ப நல்லாவே டேஸ்டாக இருந்தது. அதே மாதிரி பால், சர்க்கரை, காஃபி பவுடர் சுடு தண்ணியில் கலந்தோன்னா காஃபி சூப்பராக இருந்தது. இதோட இந்த ட்ராவல் முடியுது. எல்லாமே நல்லா இருந்தது. திருப்பி அதே மாதிரி திருநெல்வேலியிலேருந்து சென்னை ரிட்டர்ன் வந்தோம். அப்போ காலையிலேயே 6 மணிக்கு ட்ரெயின் கிளம்பிடுது. அப்போ எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கலாம். காலையில் ஏறின உடனே ஒரு 1/2 ஹவரில் 6:30 மணிக்கெலாம் ஒரு டீ, பிஸ்கெட் இது நமக்கு வந்துருக்கு. இதில் 2 பிஸ்கெட் இருக்கு. இந்த டீ மிக்சரில் சுகர், டீ பவுடர், பால் பவுடர் எல்லாமே கலந்து இருக்கு. சுடு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் மிக்ஸ் பண்ணால் சூப்பராக டீ ரெடி ஆயிடுது. அதே மாதிரி காலையில் டிஃபன் அதுக்கப்புறம் ஒரு 8 மணி போல் வருது. பாருங்க,
இதில் இட்லி, வடை, கேசரி, சாம்பார், சட்னி இந்த மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க. கொஞ்சம் போனதும் மத்தியானம் நமக்கு 1:30 மணிக்கெலாம் லஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் கொடுத்தாங்க. நம்ம போகச்ச என்ன சாப்பிட்டோமோ அதே மாதிரி ஒரு வெஜிடபிள் ரைஸு, ஒரு பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு தால், அதே மாதிரி ரைஸ், வெஜிடபிள் ரைஸ், அதுக்கப்புறம் ஒரு காய் கூட்டு, சப்பாத்தி, தயிர். பாருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி ஒரு வெஜிடபிள் ரைஸ். இது வந்து ஒரு வாழைக்காய் கூட்டு கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, டேஸ்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு தால், பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி சாஃப்டாகவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிக்க போகிற நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு கப் ஐஸும் வந்தது. ரொம்ப திருப்தியாகவே இருந்தது. சாப்பாடு சூப்பராகவும் நல்லாவும் இருந்தது. இந்த ட்ராவல் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.